அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 13, ஆடி 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வெற்றி என்பது பிறர் கொடுத்து பெறுவதில்லை, முயன்று அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றி என்றும் உங்கள் வசம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறை வணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றைப் போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி என்பது பரிசாக கிடைப்பதில்லை, போராடி பெறுவது. முயற்சியை கைவிட்டால் வெற்றியும் கை நழுவி போகும். இலக்கை நோக்கி ஓயாது ஓடுங்கள், தடைகளை தாண்டி செல்லுங்கள். வெற்றி என்பது உங்கள் வியர்வையின் பரிசு, உங்கள் கண்ணீரின் வெகுமதி, உங்கள் தன்னம்பிக்கையின் சான்று. உங்கள் முயற்சி தொடரும் வரை வெற்றி உங்கள் வசம் என்று நம்மையெல்லாம் எட்டு நடைப்பயிற்சி கலைத்து செல்ல வருகிறார் நமது எட்டு நடைப்பயிற்சி நாசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும், அதாவது நம்ம பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 21 நிமிட நடை, அப்புறம் 42 நிமிட நடை அப்படின்ட்டு எல்லாருமே இப்போது நம்மளுடைய முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும், முயற்சிகளும், நிகழ்ச்சிகளும், செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவோடு நாம் அவர்களை நினைவு கூறுவோமாக. தொடர்ந்து வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இயல்பாக இருக்கும். அடுத்த நமது 21 நிமிடத்திற்கு பிறகு அவையில் மாற்றம் ஏற்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நாம் இணைத்து வைத்தவர்களையும் அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய மனதில் 3 முக்கிய முத்தான கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்?
நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை வரும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கூறுவேன். உங்களுக்கான விடை என்ன வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நிச்சயமாக எல்லா இடத்திலும் எல்லா செயல்களிலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விளையாடி கொண்டிருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கேள்வியை அடிக்கடி உங்களுடைய ஆழ் மனதில் கேளுங்க. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா நாம் தொடங்கும்போது ஒரு இலக்கை நிர்ணயித்து எல்லாருமே எல்லா நிகழ்வையுமே தொடங்குவோம். எல்லா செயல்களையுமே ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் தொடங்குவோம். ஆனால் அது காலப்போக்கில் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பயணிக்க ஆரம்பிப்போம். அது மறந்து விட்ட பிறகு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டாமல் போய்விடும். உதாரணமாக நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய இலக்கை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு டைவர்ட் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கள், அதாவது திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு எங்கேனும் யாரேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமாக நம்மளை திசை மாற்றிவிட்டால், நம்மளை மடைமாற்றிவிட்டால், நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டால் நாம் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். 8 நடைப்பயிற்சியில் டைகர் குழுமத்தில் நீங்கள் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதும், நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்தோம், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம்? இலக்கிற்காக. அது என்ன இலக்கு? ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விதமான இலக்கு வைத்திருப்பார்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கும், அல்லது இன்னும் இன்னும் தன்னுடைய உயர் பதவிகளை நோக்கி இருக்கும், தன்னுடைய கல்வியை நோக்கி இருக்கும், தன்னுடைய வேலையை நோக்கி இருக்கும், தன்னுடைய தொழிலை நோக்கி இருக்கும்னு விதவிதமான இலக்குகள் இருக்கும். இலக்குகளை நிர்ணயித்து பயணிப்போம். நாம் எண்ணியது நடக்கும், நாம் கேட்டது கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு, இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை மனதில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். அந்த கேள்வியை ஆழ் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த திசை மாற்றம் மடைமாற்றம் ஏற்படாமல் நாம் பயணிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக நம்மளுடைய தாய் தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்பொழுதுமே துணை இருப்பார்கள். கூடுதலாக உங்களுக்கு பிரபஞ்சம் அறக்கட்டளையும் மற்றும் டைகர் குழுமமும் உங்களுக்கு என்றென்றும் துணையோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஆரோக்கிய குறிப்பு கேட்டுக்கொண்டே நடக்க போகிறோம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதிமுக்கியமானது. நம்ம டைகர் குழுமத்தில் முதல்ல ஹெல்த்தை தான் சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உலகம் அப்படிங்கிறது முதல்ல வெல்த்து தான், அப்புறம் பார்த்துக்கலாம் ஹெல்த்தை அப்படிங்கிற மாதிரி தான் இயங்கி கொண்டிருக்கிறது. நான் மற்றவர்களை சொல்கிறேன், நீங்கள் மற்றவர்களை யோசித்து பாருங்களேன். மற்றவர்கள் எல்லாருமே அவர்களுடைய பொருளாதாரத்தை, வருவாயை, அவர்களுடைய வளத்தை நோக்கி தான் நகருவாங்க. யாருமே அவங்களுடைய நலத்தை நோக்கி, அவர்களுடைய ஆரோக்கியத்தை நோக்கி நகருவாங்க அப்படின்னா இல்லை. அவங்கள வாங்க வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொன்னாலே உடனடியாக அவர்கள் சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது, எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லையே, எனக்கு சர்க்கரை இல்லை, எனக்கு பிபி இல்லை, நான் ஏன் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லா நாளும் தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியல. இன்றைக்கி நம்மளை ஆரோக்கியமாக பிரபஞ்சம் வச்சுருக்கு, இயற்கை வச்சுருக்கு, இறைவன் வச்சுருக்கு அப்படின்னா அதை நீடித்து வைப்பதற்கு நாம் உழைக்க வேண்டும். அது பயிற்சிகள் அப்படிங்கிற மாதிரி. உடனே உதாரணத்திற்கு நம்மளுடைய மூத்தவர்கள், பெரியவர்கள் எல்லாம் செய்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அவர்கள் எல்லாருமே நடைப்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருந்தார்கள். நடைப்பயிற்சி அப்படிங்கிறது அவர்களுக்கு அப்போல்லாம் எந்த வாகன வசதிகளுமே கிடையாது. அவர்கள் முழுக்க முழுக்க நடப்பதும் மெது ஓட்டம் ஓடுவதுமாகத்தான். ஓட்டம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துலலாம் ஓடிக்கிட்டு தான் இருந்தாங்க. நம்ம இயல்பில் இப்போது சில பல வீடியோக்களை பார்ப்போம். பழைய வீடியோக்களை பார்க்கும் பொழுது அது அந்த வீடியோ எடுக்கப்பட்ட தன்மையின் காரணமாக அனைவரும் ஓடுவது போலவே இருக்கும். இப்போ மகாத்மா காந்தியடிகள் அவங்களுடைய வீடியோவெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது ஏதோ ஓடுவது போல் நமக்கு தெரியும். அப்போ விரைவாக அந்த ஃபிலிம் சுற்றுதலில் ஏதோ நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ணிக்கொள்வோம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சில பல வீடியோக்கள் வருகிறது.
அதாவது இது உண்மையிலேயே எடுக்கப்பட்டது. அப்போ வந்து மக்கள் வந்து நடையை கொஞ்சம் விரைவாகத்தான் நடந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையே நானே என் கண்ணால் நிறைய நபர்களை வந்து பார்த்துருக்குறேன். இப்போ வயல்வெளிகளில் வேலைக்கு செல்பவர்கள் அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து அசைந்த அடிலாம் நடந்தெல்லாம் போக மாட்டாங்க. அவர்களுக்குள் ஒரு விரைவு நடை இருக்கும். அதாவது இந்த மாரத்தான் அப்படின்னு நம்ம கேள்விப்படுகிறோம் அல்லவா? மாரத்தான் அப்படிங்கிறது நடையும் இல்லாமல் ஓட்டமும் இல்லாமல் மெது நடைன்னு இல்லாமல் அது வந்து ஒரு ஒரு வேக நடை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அல்லவா? அந்த மாரத்தான் போல தான் நம்மளுடைய மக்கள் இயங்கி கொண்டிருந்தார்கள். ஸோ அப்போது அவங்களுக்கு தனிப்பட்ட எந்த பயிற்சியுமே தேவையில்லை. அவர்கள் வயல்வெளிகளில் நடந்தார்கள். வயலுக்கு நித்தம், அதாவது விவசாய காலத்தில் மட்டும் சென்று வருவதல்ல. ஒரு விவசாயி அப்படிங்கிறவர் விவசாய காலத்தில் மட்டும் செல்ல மாட்டார். இப்போது முப்போகம் விளையக்கூடிய ஊர்கள் எல்லாம் முந்தா நாள் கூட நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்கள் ஊரில் வந்து முப்போகம் விளையும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்போ அவர்களெல்லாம் முழுக்க முழுக்க வயல்வெளிகளில் தான் இருப்பாங்க. இப்போது எங்கள் ஊரை போன்று வானம் பார்த்த பூமியாக மழையை பார்த்து விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்களெல்லாம் மழை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில், அதாவது ஆடி ஆவணி இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் மழை அப்படிங்கிறது பொழியும். அப்போது அதற்கு முன்பாக வயலை அவர்கள் தயார் செய்வது மட்டுமல்ல, அவர்கள் விவசாயம் அறுவடை முடிந்த பிறகும் நித்தம் தன்னுடைய வயலுக்கு சென்று வருவார்கள். ஒரு மண்வெட்டியை தோளில் சுமந்து அந்த வரப்புகளில் நடப்பது. ஊரிலிருந்து அவர்களுடைய வயல் அப்படிங்கிறது ஒரு குறைந்தபட்சம் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த தூரத்தில் இருக்கும். அப்போ நித்தம் போய் வயலை சுற்றி பார்த்து அந்த வயலுக்கான வேலைகளில் வரப்புகள் எடுப்பது, முடிந்த மட்டும் களைகளை கிள்ளி எடுப்பதுன்னு ஏதோ ஒரு வேலை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கான உணவை வந்து அவர்களுடைய துணைவியார் அல்லது வீட்டு பெண்கள் அவங்க வந்து கொண்டு வருவாங்க. அப்போ அவங்க வயலுக்கு அவர்களும் நித்தம் வந்து போவாங்க. அப்போது நடை அப்படிங்கிறது இயல்புலேயே அவர்களோடு இருந்தது. ஆனால் இன்றைக்கி நடை அப்படின்னா நிறைய பேருக்கு மறந்துடுச்சு, நடக்கவே தெரியல. உண்மையை சொல்லப்போனால் நடை பழகி கொடுக்கக்கூடிய காலமெல்லாம் வந்துடும் போல். இப்போ நம்மளே நடைபயிற்சி வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இது வந்து நடையை சொல்லி கொடுத்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போது ஒரு பரதநாட்டியம் அல்லது வேறு வகையான நடனங்கள் அப்படின்னா இப்போ பயிற்சி பள்ளிகள் வந்து விட்டதல்லவா? அதுபோல் நடைக்குமே சிறு குழந்தைகளுக்கு வந்து வண்டி கொடுத்து நடை வண்டி கொடுத்து நடக்க வைப்பார்கள் அல்லவா? அதுபோல் நிறைய பேருக்கு வந்துடும் போல். நடைனால என்னன்னே தெரியல. அவங்களுக்கு வந்து நேரடியாக வாகனங்கள், லிஃப்ட்டு, எக்ஸ்கலேட்டர் இப்படித்தான் அவர்கள் பயணிக்கிறார்களே தவிர நடந்து வருவது, மாடி ஏறுவது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து குறைந்து கொண்டே போகிறது. சரி, நம்ம வந்து இப்போது அந்த ஆரோக்கிய குறிப்பு கேட்பதற்கு முன்னோட்டமாக இந்த விஷயங்களை சொல்லியிருந்தேன். அந்த ஆரோக்கிய குறிப்பு நடைபெற்று இருக்குமானா இல்லை. இது முழுக்க முழுக்க உணவு பற்றி இருக்க போகிறது. ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கிய குறிப்பு உணவை பற்றியது. இந்த ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை. இவங்க மதுரை டைகர் கிளப்போட கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பணி சிறந்து விளங்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி நம்ம இப்போ அம்மா குமுதவள்ளி அவர்கள் அனுப்பி வைத்த அந்த ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்க போகிறோம். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழியுமாறு அன்போடு கேட்டு வாருங்கள் இப்பொழுது அந்த ஆடியோவை கேட்கலாம். வணக்கம் மக்களே. நம் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் ரொம்பவே இரும்பு போல வலிமையாக இருக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய ஆரோக்கிய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய இளம் தலைமுறைகளை தொடங்கி முதுமையானவர்கள் வரைக்குமே நரம்பு பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, உடலில் சோர்வு ஏற்படுவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாறி போகிறது, கால் மற்றும் கை நரம்புகளை இழுக்கக்கூடிய தன்மை போன்றவை எல்லாமே உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஊட்டச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு அதிகம் ஊட்டச்சத்து
ஊட்டச்சத்து சேர்க்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். நம்ம ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான் பெர்னிஷியஸ், அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை பாதிக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் நமக்கு ஏற்படுது. விட்டமின் B12 குறைவால் ஏற்படக்கூடிய இந்த நோய் புறநரம்புகளுடைய வலுவை குறைய வைத்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்குது. இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய என்னென்ன மாதிரியான ஆரோக்கிய உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு பற்றி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். நரம்புகள் பலம் பெற நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு இயற்கையிலேயே உண்டு. அத்திப்பழத்தை நீங்கள் தினமும் 1 அல்லது 2 பழம் வீதம் நீங்கள் சாப்பிட்றதால நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்குது. இது நரம்பு தளர்ச்சியும் சரி செய்யுதுங்க மக்களே. பிரண்டையை நீங்கள் நரம்புகள் இரும்பு போல இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டுங்க மக்களே. பிரண்டையை உணவில் சேர்த்துக் கொள்வதால் உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளை வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையை நீங்கள் வாரம் 2 முறை சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமலும் நீங்கள் தடுக்கலாம். அந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்திக்கலாம். மாதுளம் பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம் மக்களே. நரம்பு மண்டலம் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பலம் பெறுவதற்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது நல்லது. பழத்தை நம்ம சாப்பிட்றதுல நம்முடைய உடல் சூடு தணிக்கப்பட்டு உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். இது நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துகிறது இந்த மாதுளம் பழம் மக்களே. உங்களோட நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெற நீங்கள் நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிட்றதுல உடலுக்கு தேவையான பலம் நமக்கு கிடைக்குது. நெல்லிக்காய் சாப்பிட்றதால நரம்பு மண்டலம் வலுப்பெறுது. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கப்படும். ஸோ உங்களுக்கு சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள் தொற்று நோய்கள் போன்ற பல விதமான நோய்கள் உங்களுக்கு வராத அளவுக்கு நீங்கள் தடுத்துக்கலாம். இருக்கிற நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். மேலும் இது நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்குது. நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளையும் நெல்லிக்காயும் உங்களுக்கு குணப்படுத்துதுங்க மக்களே. வெற்றிலையே நீங்கள் நரம்புகள் பலப்பெற எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுது. இதை நீங்கள் சாப்பிட்றதால நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் தடுக்கப்படுது. உடல் நரம்புகள் நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வெற்றிலைக்கு இருக்கு. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம் மக்களே. பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு இந்த முருங்கைக்கீரை நம்ம சொல்லலாம். வாரத்திற்கு 3 முறை இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் சமைத்து சாப்பிட்றதால நரம்புகளுக்கு இது பலத்தை கொடுத்து நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. இது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிக்குது. முருங்கைக்கீரை சாப்பிடுவதால கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு ரொம்பவே அது உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் மக்களே. பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை இது கொடுக்குது. இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிட்றதால நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெறுகிறது. இதை நீங்கள் சாப்பிட்றதால பலகீனமான உங்களுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு உங்களுடைய உடல் பலம் இல்லாமல் இருக்கு, மீண்டும் பலத்தை கொண்டு வரணும்னா கூட நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பழங்களை நீங்கள் தினமும் எடுத்துக்கணும். அதாவது வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடணும். ஏதாவது ஒரு பழத்தை நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் விடுபடலாம். கீரைகளை எடுத்துக்கணும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை நீங்கள் சாப்பிட்றதால நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தினமும் ஏதாவது ஒரு கீரைகளை அல்லது வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் விடுபடலாம் மக்கள். நரம்புகள் பலம் பெற நீங்கள் அவகேடோ பழத்தை எடுத்துக்கலாம். இந்த அவகேடோ பழத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் K ஆகியவை நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறதால இந்த அவகேடோ பழமானது சிறந்த உணவாக இருக்குதுங்க மக்களே. மரபு சார்ந்த நோய்கள் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறதுக்கு இந்த அவகேடோ பழம் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். எண்ணெய் சத்து மிகுந்த இந்த அவகேடோ பழத்துடைய சதைப்பகுதி விட்டமின், புரதம் மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்தது. உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதில் இந்த அவகேடோ பழம் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க மக்களே. செரிமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. கெட்ட கொழுப்பை குறைப்பதால் நமக்கு உடல்நலம் மற்றும் உடல் பருமன் இருப்பு தடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அவகேடோ பழத்தை நீங்கள் எடுத்துக்கிறதால உங்களுடைய நரம்புகளை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். மாட்டுப்பாலை நீங்கள் நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம் மக்களே. மாட்டிலிருந்து உருவாகக்கூடிய பால் மற்றும் அது சார்ந்த பொருட்கள் நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்தை அளிக்கக்கூடியதாகும். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் இதர சத்துக்கள் உடலினுடைய பல நோய்களை தீர்ப்பதோட வலிமையை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கு. பால், தயிர், வெண்ணெய், நெய் ஆகியவை உடலுக்கு அவசியமான உணவாக இருக்குதுங்க மக்களே. கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் B மற்றும் புரோட்டீன் ஆகியவை பால் மற்றும் அது சார்ந்த பொருட்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ஆகும். இதய நோய், சர்க்கரை நோய், புற்றுநோய் போன்ற நோய்களிலிருந்து இதை நம்ம பாதுகாப்பதற்கு இந்த பால் அவசியமான ஒன்றாக இருக்கு. நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு பால் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. நரம்புகள் பலம் பெற நீங்கள் நட்ஸ் வகைகளை எடுத்துக்கலாம் மக்களே. பாதாம், முந்திரி பருப்பு, வால்நட் போன்ற நட்ஸ் வகைகள் நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய மிக முக்கியமான உணவுகளினுடைய வரிசை பட்டியலில் முக்கிய இடம் பிடிக்குது. இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் தாது, அந்த மெக்னீசியம் தாது உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் மக்களே. பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய விட்டமின் B நமக்கு இதய குழாய் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்க உதவிகரமாக இருக்கு. மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிக நல்ல கொழுப்பு சத்தானது ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துதல் போன்றவற்றில் முக்கிய பங்கு வகிக்குது. வால்நட் அதிகமாக வால்நட் நீங்கள் சாப்பிடும்போது அந்த வால்நட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒமேகா 3 நமக்கு மூளை வளர்ச்சிக்கு அதிக பங்கு செய்வதோட மூளை சார்ந்த நோய்கள் நம்மை பாதுகாக்க உதவுகிறது.
ஸோ இந்த நீங்கள் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, நட்ஸ் மற்றும் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதால உங்களுடைய நரம்புகளை நீங்கள் வலுப்படுத்தி, காய்கறிகள் மற்றும் பழங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் மக்களே. வாழைப்பழத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய பொட்டாசியம் சத்தால் நமது மூளைக்கு அதிக பயன் இருக்குது. இது நரம்பு மண்டலத்திற்கு அதிகமாக ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு உணவு. ப்ளூபெரியை நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளூபெரியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்களால் நமது நோய்களிலிருந்து பாதுகாப்பதோட நரம்பு மண்டலத்திற்கு மிக முக்கியமான ஒரு உணவு பட்டியலில் இதுவும் இடம்பெறுது. கீரைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். கீரைகள் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி ஆகியவை நம் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து அதிகரிக்கிறதால செரிமான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. சிறுநீரக பிரச்சனைகள்லேருந்து பாதுகாப்பு போன்றவற்றையும் நம்ம செய்யுது மக்களே. கிழங்கு வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். கிழங்கு வகை உடலில் ஏற்படக்கூடிய ரத்த பிரச்சனைகள் மற்றும் வீக்கம் ஆகியவற்றிலிருந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பூண்டு மூளைக்கு அதிக ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய நரம்புகள் பார்த்தீங்கன்னா பலம் பெற ஆரம்பிக்கும். பொதுவாகவே மூளையினுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். கிரீன் டீயை நீங்கள் நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம் மக்களே. கிரீன் டீயை தொடர்ந்து சாப்பிட்டா மறதி நோய் நமக்கு தீர்ந்து போயிடும். எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம். உடலில் தேவையற்ற கட்டிகள் உருவாவதை தடுக்கும். கிரீன் டீ குடிப்பதால் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் உங்களுக்கு போயிடும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நரம்பு சம்பந்தமான நோய்களை தடுப்பதோட அந்த நரம்பு சம்பந்தமான நோய்களை குணப்படுத்துறதுக்கும் கிரீன் டீ உதவிகரமாக இருக்கும். இதயம் சார்ந்த நோய்கள் வராமலும் இது பாதுகாக்குது. சந்தையிலேயே இப்பொழுது அதிக கிரீன் டீ தூள் பாக்கெட்டுகள் கிடைக்குது. ஸோ கிரீன் டீயை குடிப்பதற்கு அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்குது. கிரீன் டீயை நீங்கள் வெறும் வயிற்றில் எப்போதும் அதை குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வயிற்றுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உணவு சாப்பிட்ட உடனே கிரீன் டீ குடிச்சிங்க அப்படின்னா அது நம்ம சாப்பிட்ட உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்மளுடைய உடலில் சரியாக போயிட்டு சேர விடாது மற்றும் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆவதிலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் எப்பொழுதும் சாப்பிட்டதுக்கப்புறம் 30 நிமிடங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் கிரீன் டீ குடிக்கலாம். ஸோ இப்படி குடிக்கும்போது உங்களுக்கு நரம்புகள் பார்த்தீங்கன்னா பலம் பெற ஆரம்பிக்கும். முழுவதுமாகவே உங்களுடைய உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய நரம்புகள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் நரம்புகள் சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையும் குணப்படுத்திக்கவும் நரம்புகள் சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் உங்களுடைய உணவு பட்டியலை சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் சார்ந்த அத்தனை பிரச்சனையும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனையும் வராமல் தடுக்கலாம், குணமும் படுத்திக்கலாம். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே. நன்றி. இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை, மருத்துவ குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை. இவங்க மதுரை டைகர் கிளப்புடைய கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை நிச்சயமாக சகோதரி டைகர் குமுதவள்ளி அவர்களுக்கு வழங்கியிருப்பீங்க. வழங்காதவர்கள் இப்பொழுது வழங்குங்கள். ஏன்னா ஒரு அற்புதமான குறிப்பு, வாழ்க்கையில் அதிமுக்கியமான ஒரு குறிப்பு. இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே எளிமையானதாக இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓ இவ்வளவு தானா, இதுக்கு தீர்வு இவ்வளவு தானா, ஏன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பித்தாங்க. அந்த யூடியூபருடைய பெயர் தெரியல. அந்த சகோதரருக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய நன்றியை தெரிவித்து அந்த நரம்பு சம்பந்த பிரச்சனை அப்படிங்கிறது, ஏன்னா அதுதான் எல்லாவற்றுக்குமே காரணம். நம்ம பெரிய பெரிய நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம், அந்த இரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் நரம்பு. அந்த நரம்புகளின் வழியாகத்தான் ரத்தம் அப்படிங்கிறது சென்றடையும். சத்து அப்படிங்கிறது இரத்தத்தின் வாயிலாகத்தான் சென்றடையும். அப்போது அந்த இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போது அவற்றிற்கு தீர்வு என்ன அப்படின்னு தேடினோம்னா ரொம்ப எளிதாக உணவில் சொல்கிறாங்க. ஸோ அந்த அற்புதமான குறிப்புகளை பற்றி நம்ம இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஏன்னா இடைவேளை அப்படிங்கிறது நம்மளுடைய 21 நிமிட நடைக்கு நம்ம சொல்லுவோம். இப்போது நம்மளுடைய 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் பேசிக் கோர்ஸில் இன்னும் கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும், அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களை, அதாவது பேசிக் கோர்ஸ்லேருந்து அட்வான்ஸ் கோர்ஸுக்கு மாறினவங்க யாரெல்லாம் புதிதாக பயணிக்கிறீர்களோ அவர்களெல்லாம் எனக்கு இன்றைக்கி உங்களுக்கு தனிப்பட்டு நான் லிங்க் அனுப்புகிறேன்ல, அதில் நீங்கள் எனக்கு இன்றைக்கி பதிலளியுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எனக்கு என்னுடைய எண்ணுக்கு அனுப்பி வைங்க. நீங்கள் பேசிக் கோர்ஸில் தான் இன்னும் இருக்கிறீங்களா இல்லை அட்வான்ஸ் கோர்ஸுக்கு மாறிட்டீங்களா அப்படிங்கிறத. ஸோ இது இன்றைக்கி பேசிக் கோர்ஸில் உள்ளவங்க கமெண்ட் பண்ணணும். அங்கே இப்போது 2 பேருமே தண்ணீர் பருகிக்கொள்ள போயிடும். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ருசித்து தண்ணீர் பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு அற்புதமான கலை. நம் வாழ்வதே ஒரு அற்புதமான கலை அப்படின்னு சொல்லுவோம். அதில் உண்பது ஒரு கலை, உடுத்துவது ஒரு கலை அப்படின்னு சொல்லுவோம். அதில் நீர் பருகுதல் அப்படிங்கிறதும் ஒரு அற்புதமான கலை.
கலை அப்படிங்கிறது ஏதோ திறமை படைத்தவர்கள் மட்டும் செய்யக்கூடியதல்ல. எல்லாவற்றிலும் நாம் வளர்த்து கொள்வதை பொறுத்து தான் நம்மளுடைய திறமை அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால் தண்ணீர் பருகுதலையுமே வந்து ஒரு திறனாக, ஒரு திறமையாக நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு அற்புதமான கலை என்பதை மனதில் வைத்து நீரை வந்து நிதானமாக பருகுங்கள். நீரின் சுவையை உணருங்கள், நீரின் தன்மையை உணருங்கள், தண்ணீர் இறங்குவதை கவனியுங்கள். 2 வாய் நீர் தான். அந்த 2 வாய் நீரையும் அற்புதமாக பருகி முடித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, தொடர்ந்து இப்போ கமெண்ட் பண்ண போகிறோம். கருத்து சொல்லுதல் அப்படிங்கிறது நான் பலமுறை சொல்லிட்டேன். ஆனால் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் கருத்து சொல்கிறீங்க. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் எனக்கு தெரியாமல் நடக்கிறீங்க, என்கிட்ட சொல்லாமல் நடக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஃபேமிலி டீமுக்கும் நீங்கள் வந்து எந்த வித இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதில்ல. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் நம்ம நடக்கிறோம், அதுக்கான ஆரோக்கியம் கிடைக்கும்னு. கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு 100ற்கு 1000 மடங்கு பலன் கிட்டணும் அப்படின்னா நீங்கள் யாரோடையாவது ஒட்டி இருக்கணும். அதாவது டைகர் குழுமத்தில் ஃபேமிலி டீம்லேயோ அல்லது உங்களுடைய கேப்டன் வைஸ் கேப்டன்களிடமோ அல்லது உங்களுடைய கோஆர்டினேட்டர்களிடமோ அல்லது என்னிடத்திலோ நீங்கள் பயணிப்பதை நீங்கள் சொல்லணும். இல்லை நீங்கள் வந்து பலன் அளிக்குது, உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். நம்ம ஏன்னா நடைப்பயிற்சி அப்படிங்கிறதுல நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் டைகர் குழுமத்தோடு இருக்கணும். ஏன்னா உங்களை கூட்டு பிரார்த்தனையில் யாருமே எண்ணவே மாட்டாங்க. இப்போ கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுபவர்களை மற்றவர்களெல்லாம் கவனிக்கிறார்கள். ஸோ அதை வைத்து அவர்கள் என்னிடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இதை படித்து பார்த்தேன்னா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவர்களெல்லாம் அந்த கூட்டு பிரார்த்தனை இன்று என்னோடு இணைந்து பயணித்த அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய பெயர்கள் வரணும். புதியவர்களெல்லாம் ஏதோ கடமைக்கு நடக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பயணிக்கணும். அப்படின்னா இன்றைக்கும் என்னோடு சேர்ந்து 4 வருடங்களாக பயணிப்பவர்கள் அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் முதல் நாளிலிருந்து என்னோடு பயணிக்கிறேங்கிற ஒரு பதிவை என்னிடத்தில் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு வரை 4 ஆண்டுகளாக பயணிக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குது. அப்படின்னா அதுக்கு காரணம் அப்படிங்கிறது சொல் பேச்சு கேட்தல் அப்படின்னு சொல்லணும். சொல் பேச்சு கேளாமை அப்படிங்கிறது அது ஒரு ஒழுக்கமின்மைக்கு சம்பந்தம். ஸோ இப்போது நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா 2 கேள்வி. 2 கேள்வியில் ஒரு கேள்வி அப்படிங்கிறது இன்றைக்கி அவர் கொடுத்துருந்தார்ல சில பல உணவுகளை, பழங்களை, காய்கறிகளை, பருப்புகளை, இவற்றில் நீங்கள் எவைகளையெல்லாம் எடுக்க மறந்தீர்கள்? எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்திருப்பீங்க. எதை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, இல்லை சாப்பிட மாட்டேன், நான் மறந்துடுறேன் அப்படின்னு. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நான் அவகடாவை சொல்லுவேன். ஸோ அந்த பழத்தை இப்போ சமீபத்தில் சாப்பிட்டு ஒரு 4-5 மாதங்களுக்கு மேலாக மாறிவிட்டது. ஸோ இன்றைக்கி அவர் சொல்லும் பொழுது ஆமாம்ல நம்ம அவகடாவை விட்டுட்டோம் அப்படின்னு எனக்கு தோன்றியது. அதுபோல் உங்களுக்கு எவைகள் எல்லாம் அவர் சொன்ன பட்டியலில் எதையெல்லாம் நீங்கள் ஒரு 1 மாத காலத்திற்குள்ளாக சாப்பிட மறந்தீர்கள்? இது ஒன்று. 2வது அப்படின்னு நீங்கள் பசி அப்படின்னு சொல்லக்கூடிய பசி அப்படிங்கிற உணர்வை உணர்ந்திருக்கிறீர்களா? பசி அப்படிங்கிற உணர்வை உணர்ந்திருக்கிறீர்களா? இந்த 2 கேள்வி தான். பசினா ஒரு வேளை சாப்பிடாமல் விட்டு அந்த பசியை நான் சொல்லலை. பசிங்கிறது நான் பலமுறை சொல்லியிருப்பேன். சரி, அது கூட நம்ம இடைவேளைக்கு 2வது பகுதியில் ஒரு அற்புதமான கதையின் வாயிலாக தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ பசியை உணர்ந்திருக்கிறீர்களா? இந்த 2 கேள்விக்கும் பதில் அளிச்சுட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேளுங்கள். உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசிக் கோர்ஸில் தான் இருக்கீங்களா, அட்வான்ஸ் கோர்ஸுக்கு மாறிட்டீங்களாங்கிற தகவலை சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். இதை உங்களுடைய கேப்டன்கள், வைஸ் கேப்டன்களும் கூட நினைவூட்டலாம். அவர்களுக்கு அந்த விஷயத்தை கூப்பிட்டு நீங்கள் இன்னும் பேசிக் கோர்ஸில் இருக்கீங்களா இல்லையாங்கிறத எனக்கு தகவல் சொல்லுங்கள். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் இப்போ நம்மளுடைய நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நம்ம துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். தொடர்ந்து இடைவெளிக்கு முன்பாக ஒரு அற்புதமான ஆடியோ கேட்டிருந்தோம். மருத்துவ குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு அப்படிங்கிறது அந்த நரம்பு பிரச்சனைக்கு எதுவெல்லாம் தீர்வு அப்படின்னு சொன்னார். அத்திப்பழம் நித்தம் 1 அல்லது 2 எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி அது ட்ரை ஃப்ரூட்ஸில் அத்திப்பழம் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது.
ஸோ இந்த அத்திப்பழத்தை வந்து நீங்கள் வந்து வாரம் ஒரு 3ஆவது எடுத்துக்கொள்ள வேண்டும். இது என்னுடைய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யோசனை. வாரத்தில் நீங்கள் வந்து ஒரு 3ஆவது எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நம்ம வீட்டில் நம்ம மளிகை ஜாமான் பட்டியல் எழுதுவோம் அல்லவா, மாதம் மாதம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அல்லவா, அதில் இந்த பழங்கள் இந்த வகைகள்லாம் இருக்கணும். பிரண்டை அப்படிங்கிறது இன்றைக்கி கிராமத்தில் எங்கள் ஊர் மாதிரி ஒரு சின்ன நகரத்துல எல்லாம் கிடைக்குது. வயல்வெளிகளில் கிடைக்குது, கிராமத்தில் உள்ளவங்கள்ட்ட சொன்னால் கிடைக்குது. ஸோ இந்த பிரண்டையை துவையல் அரைத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான சுவையில் இருக்கும். பிரண்டை துவையல் அப்படிங்கிறது என்னை கேட்டால் இந்த மாதிரியான காய்களுக்கு, நீர் காய்கள் போல தான் அது. அதாவது தனிப்பட்டு அதுக்குன்னு ஒரு சுவை இருக்காது. இப்போ கோவக்காய், பாகற்காயெல்லாம் சாப்பிடும்போது ஒரு கசப்பு தன்மை இருக்கும். ஆனால் பிரண்டைக்கெலாம் எந்த சுவையுமே இருக்காது. நீங்கள் எதனோடு சேர்த்து அரைத்து சாப்பிடுகிறீர்களோ அந்த சுவை தான் இருக்குமே தவிர பிரண்டையோட சத்து மட்டும் நமக்கு ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். ஸோ அந்த பிரண்டையையும் அவரே சொல்லியிருந்தார், வாரம் 2 முறையாவது பயன்படுத்துங்க, ஒரு முறையாவது பயன்படுத்தணும். ஸோ நீங்கள் வந்து கிராமத்தில் இருந்தீங்கன்னா வயல்வெளிகளில் நிச்சயமாக கிடைக்கும். கிராமத்தில் உங்களுக்கு நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சொல்லி வைத்து வாங்கி சாப்பிடலாம். நகரத்தில் இருப்பவர்களுக்கு காய்கறி கடைகள்லேயே இப்போ கிடைக்குது. பிரண்டை நீங்கள் சொல்லி வச்சுருந்தீங்கன்னா குறிப்பிட்ட காய்கறி கடைகளில் அதை வந்து விற்பனைக்கே தர்றாங்க. இது வந்து எங்கள் ஊரில் இலவசமாக கிடைப்பது, இங்கே வந்து நான் வந்து காசு கொடுத்து வாங்கணுமான்னு சாப்பிடாமல் விட்டுறாதீங்க. எந்த ஊரில் இருக்கிறோம், எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் அங்கே காசை கொடுத்து நம்ம அதை வாங்கி சாப்பிடுவதற்கு தயங்கக்கூடாது. அதன் பிறகு அப்படின்னா அந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறத சொன்னார். நெல்லிக்காயோட பலனை வந்து நாமே பலமுறை சொல்லியிருப்போம். நிச்சயமாக நெல்லிக்காயை வந்து நம்ம வந்து நித்தம் எடுத்துக்கொள்ளலாம். புளிக்கு பதிலாக நீங்கள் வந்து சட்னிலாம் தயாரிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ புளிப்பு தக்காளி சேர்ப்பதற்கு பதிலாகவோ அல்லது புளி சேர்ப்பதற்கு பதிலாகவோ ஓரிரு நாட்கள் நீங்கள் வந்து நெல்லிக்காயை சேர்த்து அரைத்து சாப்பிடலாம். அது வந்து சுவையும் வித்தியாசமாக இருக்கும், சத்தும் மிகுந்ததாக இருக்கும். அதன் பிறகு இந்த வெற்றிலை அப்படிங்கிறது, வெற்றிலை வந்து ஒரு 2 வெற்றிலையாவது எடுத்துக்கொள்ளணும். நான் சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக நான் வந்து வெளியூரில் உணவகத்தில் சாப்பிடும் பொழுது சாப்பிட்டுட்டு எனக்கு எப்போதுமே வந்து அந்த வெளியில் பீடா கடை இருக்குமல்லவா, பீடானா நீங்கள் உடனே போதை வஸ்துக்கு போயிட வேணாம், இனிப்பு வெற்றிலை அப்படின்னு, அதாவது வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, இனிப்பு கலந்து அந்த குல்கந்து கலந்து கொடுப்பாங்க. அந்த இனிப்பு பீடா, அது பேர் பீடானே சொல்லக்கூடாது, இனிப்பு வெற்றிலைன்னு சொல்லலாம். ஏன்னா நான் சாப்பிட்றேன்னு சொல்லவும் நிறைய பேர் அப்படி யோசிச்சிடக்கூடாது. ஸோ இப்படி சாப்பிடுவது வழக்கம். எப்போதுமே வெளியில் சாப்பிட்டா, வெளியில் அதுலேயும் உணவகங்களில் சாப்பிட்டோன்னா நான் கண்டிப்பாக தேடி வெத்தலை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுவேன். அப்படி வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக நான் சாப்பிடும்போது அந்த உணவகத்தில் வாசல்லையும் பீடா கிடையாது, அந்த உணவகத்துலேயும் பீடா இல்லை. அப்புறம் அழுத்தமாகவே கேட்டேன், பீடா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் வந்து பீடா ஷேக் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. பீடா ஷேக்கா, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர சொன்னேன். ரொம்ப ரொம்ப சின்ன டம்ளரில், ரொம்ப சின்ன டம்ளர், கண்ணாடி டம்ளர் தான், அதில் வந்து ஷேக் வடிவத்தில் கொடுத்தாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து குடித்தேன். சில்னஸாக இருந்துச்சு. பட் அப்படியே ஒன்றும் செய்யலை. அவங்க வந்து அந்த பீடாக்குள்ளே என்னெல்லாம் இருக்குமோ அதை வந்து அரைச்சி, அதாவது மிக்சியில் சுற்றி அதை கொஞ்சம் பாலில் கலந்து கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் பண்ணி, அதாவது ஐஸாக கூலிங்காக மாற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதாவது கிடைக்காத இடத்துல அது ரொம்ப சூப்பராக தெரிஞ்சது. செரிமானத்துக்கு ஏற்றது அப்படிங்கிறதுனால அதை பருகுனேன். பீடா அப்படிங்கிறது எப்போதுமே சாப்பிடுவோம், ஆனால் அது பருகுனேன். எனக்கு அது அந்த சுவையும் பிடிச்சிருந்துச்சு, அந்த ஷேக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது சரியாக தப்பாக நல்லதாக கெட்டதாங்கிறதுக்குள்ளே போகலை. ஆனால் இங்கே வந்து அவர் வந்து அந்த வெற்றிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னார். அது உண்மையிலே ஒரு அற்புதமான மருத்துவ பொருள். அதை வந்து போதை வஸ்துல, லாகிரி வஸ்துல சேர்த்து வெற்றிலையை வந்து நாமே ஒதுக்கிட்டோம். மூலிகை தான். இப்போது கடைசியாக அவர் க்ரீன் டீன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுபோல் வெத்தலையை கொதிக்க வச்சு கூட நம்ம தண்ணீர் பருகுனாலே போதும். அந்த வெற்றிலையில் உள்ள சாறு நம்மளுக்கு போகணும் உடலுக்குள்ளே.
அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொன்னார். மேலே பழங்கள் மாதுளையெல்லாம் மேலே சொன்னார். அதுக்கப்புறம் மீண்டும் வந்து கீரையில் முருங்கைக்கீரையை சொன்னார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பேரிச்சம்பழம் பால் சேர்த்து சாப்பிடணும்னு சொன்னார். இப்படி பழங்கள், காய்கறிகள், கீரைகளை கொஞ்சம் மாற்றி மாற்றி சொன்னார். நான் கொஞ்சம் கோர்வையாக இப்போ சொல்லிடுறேன். பழங்கள் அப்படின்னு அவர் சொன்னதில் வந்து மாதுளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார். நிச்சயமாக மாதுளை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிடித்த ஒரு பழம்தான். அதை வந்து உரித்து மட்டும் யாராவது கொடுத்துட்டா ரொம்ப சூப்பராக சாப்பிட்லாம்னு நிறைய பேர் நினைப்பாங்க. உரிப்பதற்கும் ரொம்ப எளிதான வழிகளை எல்லாம் வந்து இன்றைக்கி யூடியூப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவ்வளோ ஒவ்வொருத்தங்களும் விதவிதமாக வந்து அதை உரித்து எளிதாக தருவாங்க. முன்னெல்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் நான் வந்து ஒரு 10, 12ஆம் வகுப்பு படிக்கும் காலத்தில் வெளியூர் போயிருக்கும் பொழுது அங்கே வந்து அந்த மாதுளை ஜூஸ் செய்வதற்கும் போது அவங்க கரண்டியை வச்சு தட்டக்கூடிய அந்த ஒரு காட்சி, அதை பார்த்துட்டு வந்து ஆச்சரியமாக வீட்டில் செஞ்சு பார்த்து அதெல்லாம் நினைவுக்கு இப்போ உங்களுக்கு யூடியூப்னு சொல்லவும் எனக்கு நினைவுக்கு வருது. இன்றைக்கி வந்து ரொம்ப எளிதாக பழத்தை எந்த கார்னரில் எப்படி வெட்டணும், எப்படி அது மேலே உள்ள பூ எடுக்கணும், எவ்வளோ ஐந்தாவது எப்படி பிரிக்கணும்னு ரொம்ப எளிதாலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி எடுத்து அந்த மாதுளை முத்துக்களை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் பழங்களில் பேரீச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். பேரீச்சம்பழம் அப்படிங்கிறத பாலில் சேர்த்து சாப்பிடுவது அப்படிங்கிறது வந்து இரும்பு சத்துக்கு வந்து உறுதுணையாக இருக்கும், நம்மளுடைய நரம்புக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவகட்டா அந்த பழத்தை சொன்னார். நான் வந்து இடைவேளையிலேயே சொல்லியிருந்தேன். அவகட்டா அப்படிங்கிறத தான் வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொடைக்கானல் வந்திருக்கும்போது கொடைக்கானலில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அந்த பழத்தை வந்து அந்த வெண்ணெய் பழத்தை வந்து அழகாக நறுக்குனா உள்ள ஐஸ்கிரீம் போல் இருக்கும். அந்த ஐஸ்கிரீமில் கொஞ்சம் சக்கரை கலந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ உண்மையான ஒரு ஐஸ்கிரீமாக, இயற்கை தரக்கூடிய ஐஸ்கிரீமாக இருக்கும். ஸோ இனிப்பு கலந்து சாப்பிடணும் கட்டாயம் இல்லை, சும்மா சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. அதை எடுத்துக்கிற சொன்னார். ஸோ நான் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கொள்ள போயிடுறேன், இன்றைக்கி முடிவு எடுத்துருக்கிறது. ஸோ அதுபோல் நீங்களும் முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பழங்களில் வந்து அவர் அந்த பட்டியலை விட்டுட்டு அடுத்து வந்து கீரைகள் சொன்னார். முருங்கைக்கீரை, அது நம்ம இரும்பு சத்துனாலே முருங்கைக்கீரை தான் முதல்ல எல்லாருமே கொண்டு வந்து சேர்ப்போம். அதுக்கப்புறம் அவர் பொன்னாங்கண்ணி, மணத்த தக்காளி கீரை, வாரம் நித்தம் ஒரு கீரை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு மாதிரி சொன்னார். அதன் பிறகு பசும்பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். பால் சாப்பிடுங்க அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் பருப்பு வகைகள், நட்ஸு, இந்த நட்ஸில் பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, வால்நட்டு இவைகளை எல்லாம் குறிப்பிட்டார். அப்புறம் காய்கறிகள், அப்புறம் கிழங்கு வகைகள், அப்புறம் பூண்டு, கடைசியாக வந்து க்ரீன் டீ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். க்ரீன் டீ அப்படிங்கிறது வெறும் வயிற்றில் பருகக்கூடாது, அதே போல் உணவு அருந்திய பிறகும் பருகக்கூடாது. உணவு அருந்தி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து நீங்கள் க்ரீன் டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். க்ரீன் டீ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். அந்த தேயிலையை வேறு எதோடும் கலக்காமல் அதை வந்து கொதிக்க வைத்து குடிப்பது அப்படின்னு. க்ரீன் டீ அப்படிங்கிறது நம்ம தேயிலை மட்டும்தான் பருகணும்னு இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்போது நான் வந்து இந்த ஓமவல்லி இலை அப்படிங்கிறது எங்கே கிடைத்தாலும் அதை வந்து கொதிக்க வைத்து குடிப்பது அப்படிங்கிற வச்சுருப்பேன். கொய்யா இலை, நான் இதை பற்றிலாம் நிறைய முறை சொல்லியிருப்பேன். இவைகள் எல்லாமே நீங்கள் வந்து மூலிகையாக பயன்படுத்தலாம். துளசி, இவைகளையெல்லாம் உள்ளடக்கி நம்ம தேன்கூடில் தேநீர் தயாரித்து நீங்கள் நம்மளுடைய கேம்பில் வந்து பருகியிருப்பீங்க, வாங்கிட்டு போயிருப்பீங்க. ஸோ ஒரு 28 வகையான மூலிகைகளை ஒன்றிணைத்து அரைத்து அற்புதமான ஒரு இயற்கை மூலிகை நீர் அப்படிங்கிறது நாம் பயன்படுத்துகிறோம் தேன்கூடில். அதாவது இப்போ தேன்கூடில் இட்லி தோசை மாவு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து வெளியூர்களுக்கு என்னால் தர முடியாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். கேம்ப் வந்தவங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த தேநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை தேநீர் வந்து நம்மளிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு, நான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது அது இது நாள் வரையே சொல்லலையே அப்படின்னா இன்றைக்கி ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் இப்போது அந்த விஷயத்தை உங்களிடத்தில் பகிர்கிறேன். இன்னும் உங்களுக்கு வந்து கூடுதல் தகவல்கள் எதுவும் வேண்டும்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் என்னிடம் கேளுங்க. இப்போ நம்ம அப்படியே தொடர்ந்து ஸோ இந்த நரம்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவுகள் அப்படிங்கிறது பட்டியல் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதான உணவுகள் தான். ஸோ இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டாலே போதும் அப்படின்னு சொன்னார். ஸோ தொடர்ந்து சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு வாழ்த்தி
நம்ம இன்றைக்கி ஒரு கதை கேட்க போயிடும். இன்றைய கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர். இவங்க சிவகங்கை டைகர் கிளப்புடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்கட்டும், அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும்னு வாழ்த்தி இப்போ வாங்க சகோதரி டைகர் கீதா அவர்கள் அனுப்பி வைத்த அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். புக்கர் டி வாஷிங்டன் அப்படின்னு கருப்பர் இனத்தை சேர்ந்த ஒரு நபர். கருப்பர் இனத்திற்கு பள்ளிக்கூடங்கள் இல்லாத காலம் அது. ஒரு ஏப்ரஹாம் லிங்கன் வரதுக்கு முன்னால காலம். கல்வி கிடைக்காத காலம். படிப்பு கிடைக்குமான்னு குழந்தைங்க தேடிட்டு இருக்கிற காலம். ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கருப்பர் இனத்தை சேர்ந்த குழந்தைங்களுக்கு கல்வி இல்லாத காலம். தொழிற்சாலையில வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது 4 பேர் பேசுறது இந்த குழந்தை கேட்குது. என்ன கேட்குது? பக்கத்துல ஊர் இருக்கு, கருப்பர் இனத்திற்காக பள்ளிக்கூடம் இருக்கு, அங்க போனா மத்தியானம் வேலையும் செய்யலாம், காலையில படிக்கவும் படிக்கலாமா. 8-10 வயசு கூட ஆகல. சந்தோஷம் தாங்க முடியல. தகப்பன் கிடையாது அந்த பையனுக்கு. ஓடி போய் அம்மா கிட்ட கேட்குறான். அம்மா, நோய்வாய்ப்பட்ட அம்மா, எப்பவுமே இருமிட்டு இருக்கிற அம்மா, எங்கேயோ உடைச்சு கொண்டு வர அம்மா. அம்மா சொல்றாங்க, உனக்கு ஆசையா இருந்தா போடா. குழந்தைக்கு நல்லா தெரியும் படிப்பு ஒரு பக்கம் இழுக்குது. எங்கேயாவது போய், அதுவும் அடுத்த ஊர்ல இருக்கு, இட்ஸ் இன் த நெக்ஸ்ட் ஸ்டேட். கண்டிப்பாக போயிட்டு வரும்போது அம்மாவை பார்க்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் ஒரு சொட்டு துணி எடுத்து கையில வச்சுட்டு குழந்தை போறான். அவ்வளோ தூரம் நடந்து போறான். யாராவது வண்டியில் ஏற்றினாங்கன்னா வண்டியில் ஏறிக்கிறான், இறக்கி விட்டாங்கன்னா இறக்குறான். சாப்பாடு கிடையாது, துணிமணி சரியா கிடையாது. 4 நாள் 5 நாள் நடந்து நடந்து உடம்பு பூரா புழுதி. அப்படியே போய் ஒரு ரோட்டோரத்தில் தூங்கி போயிடுறான். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா அது பெரிய ஒரு போர்ட், அது இட்ஸ் அ ஹார்பர். அப்போதான் ஏதோ ஒரு ஷிப் வந்திருக்கு, டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். குழந்தைக்கா முதுகும் வயிறும் ஒட்டுது. உனக்கு என்னைக்காவது அப்படி ஒரு அனுபவம் உண்டா? சாப்பாடு இல்லாத அனுபவம் உண்டா? பசி என்னைக்காவது அனுபவிச்சிருக்கியா? பசி அனுபவிக்காத உங்களுக்கு உணவினுடைய ருசி எப்படி தெரியும்? நான் கேட்குற கேள்வி உனக்கு புரியுதா? ஒருவேளை பசிச்சாதானே அந்த ஒத்தொத்த மணியினுடைய வேல்யூவும் எனக்கு தெரியும். உனக்கு பசிக்கிறதுக்கு முன்னாலேயே சோறு கொடுத்து பசியினுடைய அழகு கூட தெரியாமல நீ வளர்ந்துட்டு இருக்க. இந்த குட்டி பையனுக்கு முதுகும் வயிறும் ஒட்டி போச்சு. அப்படியே பிடிச்சிட்டு எழுந்திருக்கிறான். பார்த்தா அங்கே அப்படியே எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷிப் கேப்டன் கிட்ட போய் நிற்கிறான். ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் ஒர்க். கேப்டன் மேலும் கீழும் பார்க்குறாரு. எலும்பு மாதிரி இத்தினோண்டு ஒன்று, உனக்கு என்ன வேலை பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் கண்ணில் தெரியும். அவ்வளோ தீவிரமாக இருக்கு கண்ணு, நெருப்பு மாதிரி இருக்கு 2 கண்ணும். கண்ணை பார்த்தா நம்பிக்கை வருது அவருக்கு. ஓகே, டூ வாட் எவர் யூ கேன். பையன் ஏதோ மூட்டை ஏற்றி இறக்கி எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் காசு கிடைக்குது. He takes that money and gets his breakfast. பிற்காலத்தில் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அவருடைய ஆட்டோபயோகிராஃபிக்கில் அவர் சொல்கிறாரு, I have eaten so many delicious food at many places, but that food which I got out of my own earnings was the most delicious one. என் உழைப்பினால் எனக்கு கிடைத்த உணவு இருக்குல்ல. சரி, அப்புறம் நேர பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு. கருப்பர் இனத்தை சேர்ந்த குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம். வரிசையா குழந்தைங்க நிற்குது. எல்லாம் கொஞ்சம் பணம் உள்ள செல்வம் வாய்ந்த அந்த கருப்பரினம். படிய தலையை வாரி இருக்கு, சட்டை நீட்டா போட்டிருக்கு, கோட்லாம் நீட்டா போட்டிருக்கு. அப்பா பக்கத்துல நிற்கிறாரு, அம்மா பக்கத்துல நிற்கிறாரு. இப்படி நின்றுட்டு இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல அட்மிஷன். நம்ம கதாநாயகன் அப்பாவும் கூட இல்லை, அம்மாவும் கூட இல்லை, சட்டையெல்லாம் அழுக்கு, தலையெல்லாம் புழுதி, ஒரு துணி மட்டும் கையில வச்சுட்டு இப்படியே நின்றுட்டு இருக்கு. எல்லாரும் போக போக கடைசியா வந்து ஹெச்எம் ரூம் கிட்ட நின்னோடனே ஹெச்எம் இப்படியே பாக்குறாங்க. ரொம்ப கியூரியஸான ஏதோ ஒரு வினோதமான ஜீவன் மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அண்ட் நம்மளுடைய கதாநாயகன் சொல்கிறான், ஐ வாண்ட் அட்மிஷன். சிரிச்சுட்டே அவங்க சொல்கிறாங்க, ஓகே கோ கிளீன் தட் ரூம் அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருக்க ரூமை காமிக்கிறாங்க. இட்ஸ் அ ரெசிடேஷன் ரூம். மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கான அறை. குழந்தை போகிறான். இந்த துணி எடுத்து வச்சுட்டு கூட்டுறதுக்கான தொடப்பம், துடைக்கிறதுக்கான மாப், தண்ணி, பக்கெட், என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரான். உன்னுடைய நர்சரி ரைம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஜாக் அண்ட் ஜில் went up the hill to fetch a pail of water. To bring is different from to fetch. Bring அப்படின்னா எங்க இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு பொருளை கொண்டு வந்தா you bring it. தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா fetching. ரைட்? போய் தேடி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ரூமை துடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு தடவை, 2வது தடவை, 3 தடவை துடைக்கிறாரு. ஒரு தடவை துடைக்கிறது அழுக்கு போகிறதுக்காக துடைக்கிறது. 2வது தடவை துடைக்கிறது ஆசிரியர் வந்து பார்க்கும்போது சுத்தமாக இருக்கணும்னு. 3வது துடைக்கிறது நான் துடைச்சா எப்படி துடைப்பேன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக. துடைக்கும் போது எங்கெல்லாம் நீங்களும் நானும் பார்க்க மாட்டோமோ இது அடியிலெல்லாம் துடைக்கிறாரு. அங்கே யாரும் பார்க்க போகிறது இல்லை. ஆனாலும் அழுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் தானே. என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நான் தானே என்னை டெஸ்ட் பண்ணணும்.
அவ்வளோ அழகாக தொடச்சி பொருட்களை திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் நிற்கிறாரு. ஹெச்எம் கேட்குறாங்க. ஹி சேஸ் இட்ஸ் டன் மேம், யூ கேன் கம் அண்ட் சி. அவங்க மேரின்னு பேர். கையில் அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை இடுப்புலேருந்து அப்படியே அந்த ஃப்ராக் அடியிலேருந்து எடுத்துகிட்டே ஷி ஜஸ்ட் ஸ்மைல்ஸ் அண்ட் கம்ஸ். ரூமுக்கு வராங்க. ரூம் பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியுது. சிரிச்சுட்டே அந்த கர்ச்சீஃப் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அங்கே இருக்கக்கூடிய டெஸ்க்கு கடியில் இப்படியே ஷி ரன்ஸ் தி ஹேண்ட் கர்ச்சீஃப். எடுத்து பார்த்தா ஒன்றும் ஒரு துளி டஸ்ட் இல்லை, அப்படியே வெள்ளையாக இருக்குது. குழந்தை ஒன்றும் சொல்லலை, பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். ஷி ஸ்மைல்ஸ் அண்ட் சேஸ் யூ ஆர் அட்மிட்டட். அவர் பின்னால் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறாரு. I have taken up so many entrance examinations in my life, but the toughest one was given by that headmistress asking me to clean that room. அந்த ரூமை சுத்தம் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல, அதை விட கடினமான நுழைவுத் தேர்வை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம். And later on, Booker T. Washington is admitted in the school. அந்த பள்ளிக்கூடத்தில் காலை பொழுது முழுவதும் படிக்க உட்காருவார். மதிய பொழுது முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை வகுப்புகளையும் சுத்தம் செய்யணும். புக்கர் டி வாஷிங்டன் சுத்தம் பண்ணியிருக்கான்னா அதுக்கு மேலே சுத்தம் பண்ண ஒன்று கிடையாது. He becomes the Minister of Education later on. அவருடைய புத்தகத்தில் அவர் மறுபடியும் சொல்கிறாரு, பெரிய நபர்களை பற்றி குழந்தைங்க கிட்ட பேசாதீங்க, ஒரு நாளாவது பெரிய நபர்களோடு குழந்தைங்களை வாழ விடுங்க. அது உங்கள் தாத்தாவாக இருக்கலாம், கொள்ளு தாத்தாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், உங்கள் வீதியில் இருக்கக்கூடிய பெரிய மனிதராக இருக்கலாம். அந்த நபரோட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய நபர்களாக இருப்பது எப்படி. நன்றி சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர். கேப்டன் சிவகங்கை டைகர் கிளப் அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி நம்ம கேட்ட குரல் அப்படிங்கிறது சகோதரி ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவங்களுடைய குரலில் நம்ம அந்த கதை கேட்டோம். அந்த கதையை பற்றின விளக்கத்தை நாளைக்கு கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்குவடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். இப்போ நம்ம கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும், அவர்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி உங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.